எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்களும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் கலந்து ஆலோசிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நம்பிக்கையோடும் சென்று கொண்டிருக்கிறது. அது முன்னாடி சொல்ல முடியாது. நாங்கள் கையெழுத்து போடும்போது உங்களை வைத்துக்கொண்டு கையொப்பமிட்டு அதை சொல்லுவோம். பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், எங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டிருக்கிறோம், அதை பரிசீலிப்பதாகவும் தெரிவித்துள்ளதாக செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். மேலும் பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் சென்று கொண்டிருப்பதாகவும் செல்வபெருந்தகை தெரிவித்திருந்தார். சுமார் 1 மணி நேரமாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை செய்தியாளர்களிடம் சந்தித்தார். அப்போது எங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டிருக்கிறோம், அதை பரிசீலிப்பதாகவும் தெரிவித்துள்ளதாக செல்வபெருந்தகை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். மேலும் பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். அவரெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை சார். சும்மா மாத்தி மாத்தி பேசாதீங்க. அப்படிலாம் எங்கேயுமே அவர் சொல்லலை. நாங்கள் பேச்சுவார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கார். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்க சொன்னார் அவர்? அது மாதிரி நடத்துறோன்னு சார். அவர் சொன்ன கருத்து வேறங்க, திருச்சி போடுறீங்க நீங்க. அவர் என்ன சொன்னாரு? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா எல்லோரும் வந்து பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்கன்னு சொன்னார். நாங்கள் இங்க பேசணும் அங்க பேசணும்னு சொன்னாரா? எந்த இடத்துலையும் எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி இந்த தகவலை சொல்லவில்லை. அவரை வச்சுட்டே நான் சொல்றேன். நீங்க திருச்சி எழுதுறீங்க, திருச்சி போடுறீங்க. எங்க சொன்னார் அவரு? எங்க ஹைகமாண்ட் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லோரும் சொன்னதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லாதெல்லாம் சொன்னன்னு போடுறீங்க, அவர் சொல்லாததை சொன்னார்னு எழுதுறீங்க. இதெல்லாம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. வன்மையாக நான் ஏற்கனவே சொன்னேன், அவரை பற்றி தவறாக நீங்கள் எழுதுங்க, டெஃபமேஷன் போடுவோம் காங்கிரஸ் கட்சி சார்பான்னு சொல்லியிருக்கு. இதை விட நான் சொல்ல முடியும்? கேளுங்க, தெளிவாக கேளுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு எழுதுங்க. சொல்லாததெல்லாம் ஒரு கற்பனை கிட்டாத அளவுக்கு போயிட்டு இவர் அங்கே பேசுகிறார், இங்கே எங்கேயும் பேசலை. ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேசிட்டு இருக்கோம். ரைட், தேங்க்யூ சார். அதை நாங்கள் சார் அதெல்லாம் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் சார். நீங்க மகிழ்ச்சியா இருங்க சார். So discussion has been very cordial, and we both have exchanged the wish list to each other, and the moment it's concluded we will update you. We are very hopeful, we are very confident that our wishes will be fulfilled. Thank you. Thank you. No. We'll discuss. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது பேசியவர், எங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டிருக்கிறோம், அதை பரிசீலிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவுடன் சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரும் நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது செல்வபெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டிருந்தோம், அதை பரிசீலிப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். மேலும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, செல்வபெருந்தகை செய்தியாளர் சந்திப்பின் போது என்ன பேசியிருந்தார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையானது திமுக காங்கிரஸ் இடையே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற நிலையில்
காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டிருக்கிறோம், அதை பரிசீலிப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் என்று பேசியிருந்தார். மேலும் முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றதாக செல்வ பெருந்தகை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பின் போது என்ன பேசியிருந்தார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக காங்கிரஸ் இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வந்தது. குறிப்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தை இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பதாகவும் எந்த விதமான பிரச்சனையும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே இல்லை எனவும் இது கொள்கை கூட்டணி, இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி, இந்த கூட்டணி மீது நம்பிக்கை இருப்பதாகவும் அதே போல எங்களுக்கு தேவையான எண்ணிக்கை நாங்கள் கேட்டிருக்கிறோம், அவர்கள் அதை தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்று நம்புகிறோம் எனவும் தற்போது செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் செய்தியாளர் சந்திப்பு என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள், அதே போல திமுக எத்தனை தொகுதிகளுக்கு செய்ய இருக்கிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பேச்சுவார்த்தைக்கு உள்ளே சென்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மனிதநேய ஜனநாயக கட்சியும் பேச்சுவார்த்தைக்கு உள்ளே இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் பேச்சுவார்த்தைக்கு இன்று வர இருக்கிறார்கள். செலினா, கிறிஸ்டோடகர் சொல்லாததை சொன்னதாக திரித்து சொல்வதாக செல்வ பெருந்தகை பேசியிருந்தார். அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. திமுக காங்கிரஸ் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் தாவேகாவில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் என்பது வெளியாகி வந்தது. அதற்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை குறிப்பாக கிரீஷ் எங்கும் தவேகாவுடன் கூட்டணி என்பது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்றும் தேவையில்லாத கருத்துக்களை செய்திகளை வெளியிடுவதாகவும் அவர் கூட்டணி தொடர்பாக எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை, தவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணிக்கு செல்லாது, திமுகவுடன் உறுதியாக கூட்டணியில் இருப்பதாகவும் இது கொள்கை ரீதியான கூட்டணி, நம்பிக்கையான கூட்டணி எனவும் தெரிவித்திருக்கிறார். இயற்கையாக அமைந்திருக்க கூட்டணி எனவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமையும் என்பது தொடர்பான கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பாக திமுகவுடனான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை என்பது நேரடியாக பேச்சுவார்த்தை குழுவோடு நடத்தவில்லை என்றாலும் முதலமைச்சருடனும் அதே போல கனிமொழியுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வந்தார். நிலையில் தான் தற்பொழுது முதற்கட்ட பேச்சுவார்த்தை குழுவோடு காங்கிரஸ் நடத்தி இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் எத்தனை தொகுதிகள் கேட்க இருக்கிறார்கள், அவர்கள் எத்தனை தொகுதிகள் வழங்கியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களை தெரிவிப்பார்கள். இப்போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது. செலினா, ராகுல் காந்தி தமிழகம் வருவதாகவும் சொல்லப்படுகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை எப்போது தொடங்க இருக்கிறது? திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடத்த வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரையிலும் திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது வரக்கூடிய திங்கட்கிழமை முதலாக, அதாவது 2ஆம் தேதி முதலாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய 2ஆம் தேதி விசிகாவுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அழைப்புதல் என்பது விடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து அவர்கள் கடந்த முறையை விட கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில்தான் தற்பொழுது 1 வாரம் ஆகியும் காங்கிரஸ் அழைப்பு விடுத்தும் காங்கிரஸ் வராமல் இருந்தது. தற்பொழுது முதல் தடவையாக இந்த காங்கிரஸ் பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒவ்வொரு முறையும் வருவதைப் போலவே இந்த முறையும் சட்டமன்ற தேர்தலுக்காக அந்த பிரச்சாரத்தின் போது அவர் பேச்சுவார்த்தைக்காக வருவார். தற்போது வரையிலும் தேசிய ஜனநாயக கட்சியுடனான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் மேலிடத்தில் கூறுவதை தான் அவர்கள் எப்போதும் செய்வதாகவும் தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறது. அது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக எப்போது அழைப்பார்களோ அப்போது இந்த பேச்சுவார்த்தைக்கு அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவலையும் தற்போது காங்கிரஸ் தெரிவிக்கவில்லை. அதே போல மாநிலங்களவை இடங்கள் கேட்கப்பட்டதா என்ற கேள்விக்கும் செல்லப்பட்டதை பதில் அளிக்கவில்லை. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.